ஹலோ கோபியா, இன்றைக்கி திண்ணை விருந்தப்பா ஆர்டர் எழுதிக்க. 5 செட்டு சைவ குருமா ஊற்றி நல்லா வெங்காயம் போட்டு வணக்கி விட்டு சதசன்னு 5 செட்டு ஆனியனு நல்லா வணக்கி விட்டு நல்லா எண்ணெய் ஊற்றி நல்லா வணக்கி ஆனியன் ரோஸ்ட்டு 6 நைஸ் 6 பார்சலாக கட்டிக்க. நைஸ் தனியாக கடை சொல்லிடுங்கண்ணா. நைஸ் தனியாக என்ன கட்டிக்க. ஆம்லெட்டு நல்லா வெங்காயம் போட்டு பெப்பர் போட்டு ஒரு 10 கட்டிக்க. செட்டு நல்லா சதசதன் இருக்கும்ண்ணா, அதனால தெளிவாக சொல்லுங்கள். சைவ குருமா வேணா? சைவ குருமா, சப்பாத்தி குருமா எக்ஸ்ட்ரா கட்டி கொடுத்துரு. சாம்பார் வேணுங்க, சாம்பார் கட்டி கொடுத்துரு. ஆனால் கார சட்னி நம்ம ஸ்பெஷல். சரி, கார சட்னி தனியாக கட்டிடு, புளி சட்னி கட்டிடு. சரிங்க. ஆனால் உங்களுக்கு தனியாக பரோட்டா கட்டிங்க. ஆமாம், 3 பரோட்டாப்பா. சைவ குருமான்னு சொல்லிடுங்க, இல்லையா அசையை கட்டிட்டு போகிறாப்ல. சைவ குருமாவில் 3 பரோட்டா தனியாக ஒரு கவரில் கட்டி கொடுத்துரு. சூப்பர். ஆனால் எவ்வளோ கழிச்சு வரது கேளுங்க. எவ்வளோ கழிச்சு வர்றது? சரி ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு வந்துடுறேன். வணக்கமுங்க. நம்ம ஹீரோ நந்தாஸ் வீலாக் யூடியூப் சேனல் ஃபேஸ்புக்னாவே உங்களுக்கு டக்கு ஞாபகம் மாறுது திண்ணை விருந்து தானுங்க. நம்ம ஊரில் யாருக்கு பிறந்த நாள்னாலும் நம்ம ஊர் பால் சொசைட்டி திண்ணையில் திண்ணை விருந்து வச்சுறது வழக்கமுங்க. என்னதான் வேலை வெட்டின்னு ஓடினாலும் நம்ம சொந்தங்களோட நம்ம உறவுகளோட நம்ம பிறந்த நாளுக்கு இந்த மாதிரி திண்ணை விருந்து வைக்கிறதுங்கிறது அலாதி பிரிய ஒரு பாண்டு. எல்லாரும் ஒரே இடத்துல ஒரே நேரத்தில் சந்தித்து கோந்து பேசி சிரிக்கிறதுங்கிறது மிகப்பெரிய விஷயம். நாங்கள் ஒரு 25 பேர் இருக்கிறவங்க. கிட்டத்தட்ட ஒரு விருந்தில் பார்த்திங்கன்னா ஒரு 20 பேராவது வந்துடுவாங்க. ஒரு வேலை நிமித்தமாக ஒரு 5-6 பேர் போனாலும் கூட அண்ணன் தம்பி மாமன் மச்சான் சித்தப்பன் பெரிய பொண்ணு ஒரு 7 மணிக்கு ஆரம்பித்து வந்து ஆர்டர் கொடுத்தா 8 மணிக்கெல்லாம் சாப்பாடு வந்துருமுங்க. வெஜ்ஜு கொத்து, ஆனியன் ரோஸ்ட்டு, சாதா தோசை, முட்டை தோசை, ஆம்பலெட்டு அப்படின்னு சொல்லிட்டு விருந்து வந்து தடவுடலாம் நடக்குமுங்க. என்ன அப்படின்னா இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது உங்களுக்கு உங்கள் உறவுகளோட நட்புகளோட உங்கள் ஊர் திண்ணையில் ஒரு விருந்து நடத்தணும் தோணுமுங்க. இந்த மாதிரி ஒரு நம்ம எல்லாம் ஒரே இடத்துல ஒன்றா கூடி சாப்பிடும்போது மிகப்பெரிய அலாதி பிரியம். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா நிறையா பேர் ஐடியில் இருக்கிறாங்க, நிறையா பேர் மில்லில் வச்சுருக்கிறாங்க. வேலை வெட்டின்னு ஓடும்போது நிறைய வேலை பொருட்கள் காரணமாக இருப்பாங்க. இந்த மாதிரி வந்து ஒரு 7 மணிக்கெலாம் வந்துங்க ஒரு 10 மணி வரைக்கும் கோந்து நம்ம உறவுகளோட நட்புகளோட சாப்பிடும்போது எல்லாத்தையும் மறந்துட்டு ரொம்ப நம்ம ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கு ஒரு அருமையான வாய்ப்புன்னு சொல்லுவாங்க. அதுக்காகவே மாதத்தில் ஒரு எப்படி பார்த்தீங்கன்னாலே மாதத்தில் ஒருத்தருக்கோ 2 பேருக்கு பிறந்தநாள் வந்துடும். நீங்கள் ஆகஸ்ட் மாதத்தில் பார்த்தீங்கன்னா நாங்கள் 5-6 பேர்த்துக்கு பிறந்தநாளுங்க. அடுத்து செப்டம்பரில் பார்த்திங்கன்னா ஒரு 2 பேர்த்துக்கு பிறந்தநாள். இந்த மாதிரி மாதத்தில் குறைஞ்சது ஒரு 2 பேர்த்துக்காவது பிறந்தநாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றா கூடி ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் சாப்பிட்டு முடித்து பேசிகிட்டு இருக்கிற போது நல்லா ஃப்ரீயாக இருக்கிறதா ஃபீல் பண்ணுறாங்க. அதனால் வந்து திண்ணை விருந்து எங்கள் ஊரில் ஒரு பெரிய கலாச்சாரமே ஆயிடுச்சுங்க. அதைத்தான் நான் பதிவு பண்ணுறேன். குறிப்பாக இது என்னுடைய பிறந்தநாள் அப்படிங்கிறதுனால நான் வந்து ஜம்முன்னு பண்ணியிருந்தோமுங்க. பிறந்தநாளுக்கு என்னுடைய பிறந்தநாளுக்கு முன்னாடியே வந்து வெங்கடேசன் நான் கேக்கு வாங்கிட்டு வந்து பிறந்தநாள் அன்றைக்கி வெட்டினோம். அதை நம்ம ஷார்ட்ஸாக பதிவு பண்ணியிருக்கிறோமுங்க. இது சாப்பிட்றது ஃபுல் வீடியோவை பதிவு பண்ணணுங்கிறதுக்காக நம்ம பதிவு பண்ணியிருக்கிறோம். வாங்க என்னுடைய பிறந்தநாளில் கலந்துக்கிட்டு திண்ணை விருந்து சாப்பிட்லாம். ஹலோ அருண், பார்சல் வந்துருச்சுப்பா. எக்ஸ்ட்ரா வேணும்னா அப்படியே போய் கண்ணனில் வாங்கிட்டு வந்துடு. எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா 2 ஆனின்னு சொல்லியிருக்குது. ப்ளைன் தோசை வந்து ஒரு 4 தோசை எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வந்துடு. பியானேஸ் மாப்பிள்ள வர்றாப்புல. இதே 10 ஒரு ஒருத்தர் சேர்த்து வந்தால் கூட போதும். மறுபடியும் நான் வேணும், மறுபடியும் போய் வாங்கிக்கல பத்த தானே. போதும், பிறக்கிறத வாங்கிட்டு வர சொல்லுங்கள். ஆனால் இன்னும் கருணாகர் வரம்னே தண்டவாணி வரம்னே போதும். என்ன ஒரு செகண்ட் தானே வெற்றி வரணும்னு தனியா என்ன அதுக்கு மேலே சாப்பிடலாம் சொன்ன ஒன்றும் இல்லை. நம்ம விசுவம் பேசுனார்லாம், விசுவம் வந்துருவாரு. விசுவம் வந்துட்டார். அவர் பஞ்சாயத்து மாப்பிள்ளையா? பஞ்சாயத்து மாப்பிள்ள வந்துட்டார். சரி. எவ்வளோ அண்ணா சாப்பாடு சூப்பராக இருக்குதுல்ல, நல்லா ஃபுல்லாக சரியான மனம்ண்ணா, நல்ல டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. மாமா உங்களுக்கு என்ன புளி சட்னி வேணுமா, என்ன வேணும், என்ன எடுக்கிட்டு? புளிச்சட்னி ஊற்றப்பா, ஊற்று விசுமாவன் புளிச்சட்னி ஊற்றி இதாடு இருக்குது என்ன குருமா? குருமா சப்பாத்தி குருமாவண்ணா. சப்பாத்தி குருமா. சப்பாத்தி குருமா தனி ஸ்பெஷல். எப்படி சாப்பாடு? மாமனை தான் ஆம்லெட் 4 ஜம்முன்னு இருக்குதுப்பா. அண்ணா பெப்பர் கொஞ்சம் தூக்கலாகவே விட்டாரு. அப்போ ஆம்லெட் பார்த்தா கட்டக்கரையும் இருக்குது, ஃபுல்லாக இருக்குது. பரோட்டா இப்போ 10 ஆம்லெட் போட்டிருக்குதுங்கண்ணா. இன்னும் 4 பேர் வரன்னு இருக்காங்க. ஆம்லெட் 10 என்ன சொல்லணும்? ஆனால் அண்ணன் சொல்லிவிட்டு கையோட வாங்கிட்டு வந்துருக்கேம்மா. சரி, ஃபோன் பண்ணுங்க. மாப்பிள்ளை பால் மாப்பிள்ளை பார்த்து என்னமோ பார்க்குறீங்க, தொட்டு பார்க்குறாரே, நறுக்குன்னு சாப்பிட சொல்லுங்க. நான் கொஞ்சம் குருமா ஊற்றிக்கிங்க. இது குருமா மாலை கட்டி கொடுத்துட்டு அப்படியேப்பா. இப்போ வெள்ளை சட்னி எல்லாத்துக்குமே கொஞ்சம் ஊற்றிருப்பா. வெள்ளை சட்னி 2 பொட்டல் தான் இருக்குது. பாரு மோகன் குருமாவே ஊற்றாம சாப்பிட்றாங்க பாருங்க. இல்லை தம்பி லைட்டாக ஊற்றிக்கிட்டேன். ஆம்லெட் இன்னொன்று வைக்கிட்டவா? மிச்சமாக போகுது. இல்லைன்னா 10 வாங்கி தான் போகுது. பெப்பர் பாரு புல்லாக போட்டான் பாரு. அண்ணா நல்லா போட்டுருக்கு அப்படின்னா சூப்பராக இருக்குது. ஆனால் ப்ளைன் பரோட்டா பஞ்சாட் இருக்குதுப்பா. அதான் என்ன இந்த 2 கட்டாப்பா அண்ணா பரோட்டா சாப்பிட்றாரு. சூப்பராக இருக்குது, அதனாலதான் பிரச்சனையே இல்லை. நல்லா இருக்குது, வயிறு தொந்தரவு இல்லை. ஏன்னா செட்டாக போட்டு கலை கொண்டாந்து நல்லா இருக்கு. ஏன் நீங்கள் தனித்தனியாக சாப்பிட்றீங்க?
ஆம்லெட்டு இப்போ 10 இருக்குது, இன்னும் 4 சொல்லிடலாமா? 4 சொல்லி அதான் தருணம் சொல்கிறோம் நான். சரி, என்ன இப்போ வள்ளி எண்ணெய் 3 ஆம்லெட் சாப்பிட்டாரு. கருணா வாங்கிட்டேன்டா என்ன கருணாகர் வரல உபாதி என்ன வழி என்ன இல்லை, வள்ளி எண்ணெய் ஒரே ஆள் 3 ஆம்லெட் அது அவர் வேணும் சாப்பிட்டாரு. சுரேஷும் வந்து எனக்கு எதுவும் வேண்டாம்ட்டு அவனும் ஆம்லெட் தான் சாப்பிட்டேன். வள்ளியன் 3 ஆம்லெட், சுரேஷ் 2 ஆம்லெட். மடிச்சு அங்க எப்பவுமே வள்ளின்னு சாப்பிட்றது அப்படி சாப்பிடுவேன். எனக்கு ஒரு சூப்பர் ஸ்லோ மிஷின் வைக்க முடியும் அண்ணனுக்கு அப்படி தெரியுது. ஆனால் சப்பாத்தி குருமா சூப்பர் தான். குழம்பு ஏப்பட்டோட மிச்சமாக மாட்டேங்குது. இல்லை சரியா இங்கே வர செந்தில் பார்த்தீங்களா? செந்தில் மாமா குருமா கொஞ்சம் ஊத்துட்டா சந்தைக்கு போகிறோம்னே மறாதனால சந்தைக்கு போகணும் அப்படின்ட்டு இருந்தேன். சாப்பிட்டு நீ என்ன ஒன்று செந்தில் மாமனுக்கு ஆம்லெட் தீர்ந்துருச்சு. அப்புறம் அது வந்தாத்தான் சாப்பிட்டு எல்லாரும் 1 கிலோ வாங்கிடலாமா? ஆமாப்பா அது என்னதுக்கு சாப்பிட்டு ஒன்று குடிச்சது சாப்பிட்றதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஆயிரு. வாங்க மச்சே இப்பதான் வரீங்களா? என்ன ஆகி போச்சா? மாப்பிள்ளை தான் லேட் இன்னைக்கு. எப்பவுமே மாப்பிள்ளை சாப்பாட்டுக்கு வந்து எப்பவுமே லேட்டு. வந்துட்டாங்க. செட்டுல சரியா போச்சுலண்ணா. இன்னொரு சைவ் செட் வேணும். கதிருக்கு ஆமா ஆமா. அவன் உள்ளாம எப்படி வந்துட்டு இருக்கேன் நானே வந்துருவானா? வந்துருவா புளி வேற உழுவுது. அருண் நம்ம இவன் சுரேஷுக்கு இன்னொரு ஆம்லெட் வைங்க. அப்ப வெறும் ஆம்லெட் சூப்பர். ஆனா இதுல ஒரு விஷயம் என்ன தெரியுமா? பிரேம் தான் நான் கோந்து எந்திரிக்க வரைக்கும் பேசவே இல்லை, அமைதியை சாப்பிட்டே இருந்தேன். இங்க பாத்தீங்களா வேல்முருகனை பாத்தீங்களா? பாருங்க வேல்முருகன் நம்ம மாமனையும் பாருங்க. வேல்முருகன் எப்பவுமே குழம்பு ஊத்தி வலிச்சு அடிக்கிறாங்க. பழனிசாமன் நல்லா சாப்பிட்டு பழகிட்டாரு. ஆனா எப்ப வேல்முருகன் வந்தாலும் பழனிசாமன் கூட கொண்டுக்கிற என்ன காரணம்னு தெரியல. வந்துருச்சா நேரம் வந்துரு அங்க பாருங்க வேல்முருகனை பாருங்க. சாப்பிட்ற ஸ்டைலே தனிதான். ஆனா அது எப்படி நான் ஆங்காதே சாப்பிடுறேன். எப்படி ஒரு செட்டு வேல்முருகன் அதிகமா சாப்பிட்டா மாட்டிட்டாப்லையா? இல்ல தோசை செட்டு ரெண்டுமே விரும்பி சாப்பிடுவாங்க. உள்ளே கோதுகிட்டே இருக்கிறப்பல இன்னைக்கு ஆனி டோஸ்ட் சாப்பிட்டாங்க. செட்டு இல்ல ஆனியன் ரோஸ்ட். ஆமாப்பா, ஆனியன் டோஸ்ட் சாதாரண போதுட்டாங்க. ஒரு ஆம்லெட் போதுட்டாரு. செட்டே கொஞ்சம் ஒரு வெச்சர் எடுத்து. ஓ ஆனா அதுதான் கேட்ட பழனிசாமி பக்கத்துல இப்ப தெரியுதா? பழனிசாமி எனக்கு எடுத்து வச்சுட்டாரு கொஞ்சம். ஏன்னா உங்களுக்கு பாதியா? ஆமா அவ்வளவுதான் சாப்பிடுறது பிரியம் தானா பேசுறதே இல்ல. கோந்து சாப்பிட்டு நீட்டா வந்து கோந்து எதிர்த்து போயிரு. சரியான காரம்ங்கறாங்க. ஏது பிரேமா? அது எப்பாவது ஒரு நாளைக்கு சாப்பிடறோம்ல அப்படித்தான் இருக்கு. ரொம்ப சாஃப்டான கேரக்டர். எப்படி பரவாயில்ல. அவன் இதே மாதிரி இருந்துன்னா ஒரு ஆள் போட்டு சாப்பாடு செஞ்சுக்கிறது பரவாயில்லையே. பரவாயில்ல சாப்பிட்ற மாதிரி இருக்கானே. ஆமாண்ணா இது எப்படி நீங்க மொத்தம் 17 பேரா? ஆமா 17 பரிமாறின கண்மணிகள் பாருங்க. அங்க பாருங்க மாப்பிள்ளையுமே நம்ம தம்பி பொண்ணு வேலை தான் பரிமாறின கண்மணிகள். இது சதாசம் பையன். இங்க பாத்தீங்களா குட்டிய? சிரிக்க மாட்டாம சிரிக்கிறேன். அங்க பாருங்க மாப்பிள்ளை பால் மாப்பிள்ளைய குனிஞ்சதெல்லாம் அப்ப கூட குனிஞ்சதெல்லாம் நம்புறது இல்ல. ஆமா மாமூல் கரெக்டா ஃபாலோ பண்ணி சொல்லிட்டு சும்மா உனக்கு தான் கேட்கறாங்க. கரெக்டா ஃபாலோ பண்ணி கூப்பிட்டாரு மாமா. பஞ்சாயத்து மாப்பிளைக்கு ஏதாவது இருந்தா சொல்லுங்க. ஏதாவது கூட்டுறது ஆம்லெட் வைங்க. உரம்பரையாரு நீங்க முதல் வந்திருக்கிறாரு. உரம்பரையாருக்கு ஆம்லெட் வைங்க. ஆனியன் ரோஸ்ட் வைங்க. ஏன்னா சாப்பிட்டு சொன்ன நேரத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரத்துல போட்டு கொடுத்துட்டா டக்குன்னு போட்டு கொடுக்குறப்ப போன் இருக்குது. இன்னைக்கு போன் அடிச்சு அடுத்த செகண்ட் வருது. இல்ல ஆர்டர் கொடுத்தாலும் கூட அந்த குவாலிட்டி குறையாம ஜம்முன்னு பண்ணிடுறாங்க. சட்னி காரச்சட்னி. ஏன் ஜுரேஷ் கோயம்புத்தூர் போயிட்டு வந்தேன் இன்னைக்கு? அங்க மேக மலையா? அங்க மழை இல்ல. அவினாஷ் அவினாஷ் இங்கலையா? ஓ இந்த வழியா வந்துட்டியா? அவினாஷ் வளத்து வழியா வந்துட்டேன். அங்க இந்த ரோடு போகல. சரி சாப்பிட்றதுக்கு உள்ள மழை வந்துட மாட்டேங்குது. ஆமா ஏன் நீ சாப்பிட்டு வந்துட்டியா? ஆம்லெட் போதும் சிவகிரில மழை. சிவகிரியில் அங்க வாசனை வெளியவா பெஞ்சது. நம்ம ஊர்ல இங்கே மழையா? எந்த மழை பெஞ்சாலும் நம்ம விருந்து நான் அப்படித்தானே நினைச்சேன். மழை வந்துட்டுது இந்த மழை வந்துருச்சு அப்படின்னு தான் நினைச்சேன். பரவாயில்ல விடாத மழையிலும் விடாத நம்மளுதான். ஆனா நம்மளுது எப்பவுமே ஒரு ஆனியன் ரோஸ்ட் ஒரு தோசை தானே சைவ குருமா. பிரச்சனையே இல்லை. குழம்புதே நீ 4 வயிட்டு ஊத்திக்கிது. ஆனா அது சுண்டல் சரியா போயிருதல்ல. வாங்கியாரு போனாவே குழம்பு என்ன விசேஷம் அப்படின்னு பக்கத்துல இருக்கிறவங்க வந்துடுறாங்க. நான் போனவே நமக்கு யாரு சொன்னா என்ன நம்ம விருது. ஆமா 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 கூடிய விரைவில் பாத்தீங்கன்னா இந்த திண்ணை விருந்துக்கு ஒரு 25 டிக்கெட் வந்து இப்ப 25 பேர் கிட்டத்தட்ட வந்தாச்சு. எனக்கு போதும் எனக்கு போதும்பா. 17 பேர் தானே? 17 பேர் 25 பேர் கணக்கு எடுத்தா 17 பேர் நல்லா லீவுன்னு வரல. இப்ப எவ்வளவு சாப்பிட்டாலும் அமௌண்ட் கம்மியாத்து வருது. இதுக்கு எவ்வளவு பில் வந்தது நம்மளுது? 1700 ரூபாய் வந்தது. 1750. 20 பேர் சாப்பிட்டோம்ல. 17
17 பேர் தானே 20 20 ஆடா ஆமாம் வெற்றி கருணாகர கதிர் ஆமாம் ஆமாம் கருணாகரம் வந்தேன் கடைசியாக வந்தேன் வாங்கிய பிள்ளை பேர் வாங்கி போகிறோம்ட்டு கடைசியாக வந்தேன் ஒரு 10 மணி ஆகிப்போய்டு ராத்திரி ஒவ்வொருத்தரும் அப்புறம் பிடிச்ச ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு ஆமாம் 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 வெற்றி அப்புறம் அங்கே போயிட்டு தானே வந்தேன் பிடிச்ச ஆர்டர் அது இல்லாமல் எல்லாத்துக்கு ஆனால் ஆம்லெட் தானே ஆனால் புளிச்சட்டி தானே ஹைட்டுக்கு பயங்கரமாக இருக்கு நல்லா கெட்டி கடையில் இருக்க மாதிரி வேறு வீட்டில் இருக்க மாதிரி 3 வயது சாம்பார் மீதியாக மட்டும் கொடுத்துருமா குழம்பு? ஆமாம் ஆமாம் அப்படி கொடுத்துட்டுமில்ல அப்படி கொடுத்துடலாமா? ஆனால் இது என்ன ஆம்லெட் இத்தனை பெப்பரானா? ஆமாம் ஃபுல்லாக போட்டு ஆமாப்பா 3 இடம் வாங்கி வச்சு ஆம்லெட்டு. முதல்ல 10, மறுபடியும் ஒரு 4, 14 மறுபடியும் ஒரு 6, 20 ஆம்லெட் வாங்கியிருக்குது. எந்த திண்ணை விதத்துலையும் 20 ஆம்லெட் வாங்கினதே இல்லை. அப்பா வள்ளி என்ன 3 வச்சுட்டாரு அதை சாப்பிட்டு விட்டோம்னா அந்த ஆம்லெட் எல்லாமே ஆம்லெட் தான். எனக்கு ஒரு ஆம்லெட் அப்படின்னு சொன்னாரு. ருசி பாட்டு மறுபடியும் 2 ஆம்லெட் சாப்பிட்றாரு. பரவாயில்ல. ஆமாம் அண்ணா முட்டை தோசை சாறு சாப்பிட்டா ஆரம்பம் சாப்பிட்டு போனா கவின் மச்சி என் மாப்பிள்ளை முட்டை ஆமாம் முட்டை தோசை நான் என்னடா பார்சல்லையே பார்க்கும்போது மாப்பிள்ளை சாப்பிடணும் இப்போ வித்தியாசமாக இருக்குது தோசைன்னு பார்த்தா முட்டை தோசையா நாமளும் முட்டை தோசை சொல்லிடுவோம். நீ எல்லாம் அடுத்த டைம் முட்டை தான் சொல்லிடலாம். நான் செய்வோம்ண்ணா நான் எனக்கு வேண்டாம் அப்புறம் அதுக்கு என்ன பண்ணுறது? அப்படி மேலே முட்டை உடைச்சிடுவேன் அவ்வளோதே. தோசை ஊற்றி மேலே மொட்டை ஊற்றி பெப்பர் போட்டு நான் ஜம்முன்னு இருக்கு. மாப்பிள்ளை சாப்பிட்ற அழகே தனி தானே அமர்ந்து பொறுமையாக சாப்பிடுவார். அப்படியே நவால் அவரு மெடிக்கல் லைன் இருக்கிறாரா? அதே அதனால கொஞ்சம் டாக்டருக்குனால உணவு எப்படி உள்ள கரைச்சிக்கிட்டு போகணும் தெரியும். மென்னு கூலா தான் உள்ள அனுப்புறது. ஏன்னா ஹெல்த்துக்கு கொஞ்சம் கரெக்டு தான். இல்ல ஹெல்த்துக்கு எப்ப முக்கியத்துவம் கொடுப்பாரு மாப்பிள்ள. பார்சல் வாங்கியார் போயிட்டு அங்க கல்லு மாஸ்டர் வந்து மறுபடியும் 6 ஆம்புலன்ஸ் சொன்னங்காட்டி என்னங்கண்ணா இன்னைக்கு புதுசா இத்தனை சொல்றீங்க, நானும் அங்க வந்து கலந்துட்டுமான்னு கேக்குறேன். அப்படி வர சொல்லுது என்ன வம்பா இருக்குது. ஏன்னா இதோட சொன்ன என்ன இந்த மாசம் நிறைய சடனா போட்டுறாங்க நமக்கு. ஆகஸ்ட் முழுசு இருக்குது. ஏன்னா ஆகஸ்ட் பூரா இருக்குது. பூரா ஆகஸ்ட் 31 29 அடுத்து உங்களுதா இல்ல 29 வந்து யார சொல்லிச்சு? ராசமாமா மறுபடியும் 31 நம்ம வேல்முருகன். 31 உங்களுதா? அவர் 31 ஆகஸ்ட் 30 இருக்கு. ஆகஸ்ட் 31 இல்லாத 30 இல்லையா? 31 இருக்குது. அப்புறம் ஆனா செப்டம்பர்ல 6 இல்லையா? செப்டம்பர் 6 இல்லையா? ஏப்பா சுரேஷ் செப்டம்பர் 6 தான் இருக்குதா? செப்டம்பர்ல இப்போதைக்கு ஒருத்தருக்கு காணா. வந்துருவாங்க மறந்துட்டு யாரு இருக்கா? யாரு மாப்பிள்ளை தான் இருக்குது இல்லையா? மாப்பிள்ளை தான் முடிஞ்சது வேற யாரும் இருக்குது இல்ல. சரி ஏதோ மாப்பிள்ளை பொடி வச்சு சொல்றாரு இருக்குது. செப்டம்பர் 60 நாளா? அது 30 நாள் எத்தனை தேதி? 24 செப்டம்பர் 24 பொன்வேலுக்கு பிறந்த நாள். அதன்று இரவு திண்ணை விருந்து மிக ஜோராக நடைபெறும். எல்லா 7 வந்துருக்கான். ஆமா வண்டி சாவி போய் எடுத்துட்டு வரலாங்க இத்தனை சத்தமா. ஆனா செப்டம்பர் மாசம் இல்லைன்னு சொல்லி ஃபீல் பண்ணா. கதிரு ஈரோட்ல இருந்து வந்திருக்கான் பாரு. அவன் மாமியா வீட்டுக்கு போயிட்டு வந்தான்னா அவங்க மாமனார் வீட்டு போய் மாமனார்லாம் பார்த்துட்டு வந்திருக்கிற விருந்துக்கு. சரி அதனால சாப்பிட்டு போட்டு நம்ம வரவனும் வந்துட்டான் பாருங்க. நான் சொன்னதுக்காக வந்துட்டான் பாருங்க. வேண்டாம் மழை வந்துட்டேன். அவன் சாப்பிட்டு தான் அப்பளையா சாப்பிட்டப்பலையா? ஆமாங்கண்ணா ஜம்முன்னு இருந்துலங்கண்ணா. பார்ட்னர் கீழே பார்ட்னர் காணான்னு கேட்ட வேற என்ன. இந்த வீடியோ பார்க்கும்போது நீங்களும் உங்கள் பிறந்த நாளுக்கு உங்கள் உறவுகளோட நட்புகளோட ஒரு திண்ணை விருந்து உங்கள் ஊர் திண்ணையில் வைக்கணும்னு நினைப்பீங்க. நிச்சயமாக வைக்கலாமுங்க. இந்த மாதிரி உறவுகளோட சேர்ந்து விழாவை கொண்டாடுறதே ஒரு தனி பிரிந்தானுங்க. தொடர்ந்து நல்ல வீடியோக்களை நம்ம ஈரோடு நந்தாஸ் வீடியோக்கள் பார்க்கலாமுங்க. மீண்டும் நல்லதொரு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கங்க.